ஸ்ரீ டிவியில் ஒளிபரப்பாகும் விருந்தினர்களின் பிரத்யேக பேட்டிகளில் வெளிப்படும் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களே. ஸ்ரீ டிவி நிர்வாகம் விருந்தினர்களின் கருத்திற்கு பொறுப்பு ஏற்காது. ஒரு பிரசிடென்ட்டுக்கும் ஒரு பிரைம் மினிஸ்டருக்கும் ஒரு ஹோம் செக்ரட்டரிக்குமே பொய்யான தகவல் அனுப்பி ஒரு கம்ப்ளைண்ட் க்ளோஸ் பண்றாங்கன்னா அப்ப எனக்கே தெரியாம இவங்க என் சிஎஸ்ஆர் க்ளோஸ் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நிச்சயம். ஏன்னா ஒரு அக்யூஸ்டை வெளியே சுத்த விட்டுருக்கீங்க. இந்த அக்யூஸ்ட் கூட பாத்தீங்கன்னா தாம்பரம் தொகுதி எம்எல்ஏ முந்தானத்து தேடப்படும் குற்றவாளி பஞ்சாயத்து தலைவர் அவரை வச்சுக்கின்னு ரோடு திறப்பு விழா பண்றாரு, பார்க்கு திறப்பு விழா பண்றாரு. கவர்மெண்ட்டுக்கும் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இவன் எதுக்கும் ஆசைப்பட மாட்டேன்றான், நம்மளையும் இவனும் சாப்பிட மாட்டான், நம்மளையும் சாப்பிட விட மாட்டேன்றான். இதான் அவங்களுக்கு பிரச்சனை. ஏன் கடவுள் புண்ணியத்தில் இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து ஜியோ பாஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு தாசில்தாருக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா சம்பளம் சார். இதுக்கு மேலே என்ன சார் கிடைக்கும் சொல்லுங்க? நீங்கள் படிச்சுட்டு 3 டிகிரி வாங்கினவங்கலாம் இன்னைக்கு 30,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு திங்க வச்சுன்னு இருக்காங்க. வருமானம் இல்லாமல் நாட்டுக்கு சேவை போட்டதுக்கு மிலிட்டரியில் போனோம். இங்கே பார்டர் மண்ணை காப்பாற்றுறோம். இங்கே வந்து பார்த்தா முழு மண்ணையும் தின்னுக்கானுங்க இந்த திராவிட மாடல் அரசுலாம். அன்னைக்கு சொல்றாரு முதலமைச்சர், ஏதோ ஒரு சர்ச்சுக்கு 2 கோடி ரூபாய் மானியம் புறநமைக்கிறாராம். ஆனா சர்ச்சில இருந்து ஒரு வெண்டகம் வர்றது இல்லை கவர்மெண்ட்டுக்கு. ஆனா இங்க இந்து கோயில் வருமானத்தை எடுத்துன்னு போய் சர்ச்சையை புறநமைக்கிறாராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. கடந்த எபிசோட்லேருந்து திரு சந்தானம் அவர்கள் நம்மோடு பேசிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட கேட்கறதுக்கு இன்னும் பல கேள்விகள் இருக்கிறது. வணக்கம். வணக்கம். இந்த போன எபிசோடில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் பொழுது என்ன சொன்னீங்கன்னா, ஏன் கதையை முடிச்சுட்டா பல கேஸுகளை மூடிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, எனக்கு லைஃப் த்ரெட்டனிங் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் போலீஸ் பாதுகாப்பு கேட்குறேன், ஆனால் இவன் போயிட்டா நல்லது தான் அப்படிங்கிறது மாதிரி அரசும் காவல்துறையும் நினைக்கிறதுன்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை போய் இந்த திராவிட மாடல் அரசின் மீது வச்சுருக்கீங்க. எந்த அடிப்படையில், எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இப்படி அப்பட்டமாக சொல்கிறீங்க சார்? இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு. நான் என்ன கேட்குறேன், சரி நான் அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறேன், அப்போ நான் வந்து எனக்கு லைஃப் த்ரெட்டன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 6 சிஎஸ்ஆர் சமீபத்தில் கூட அவன் சொல்கிறான், ஒரு பஞ்சாயத்து தலைவர் அக்யூஸ்டு, இப்போ இன்னைக்கு அக்யூஸ்டு தான், ஒரு பஞ்சாயத்து தலைவர் கிடையாது அக்யூஸ்டு. அவர் சொல்கிறார் 11 மாதத்தில் கைமா பண்ணிடுவான்றார். கைமானா என்னன்னு எனக்கு தெரியல என்ன அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த 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 ஒரு வார்த்தை வருது, எனக்கு லைஃப் த்ரெட்டன் இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். இப்போ அவர் என்ன மட்டும் இல்லை லைஃப் த்ரெட்டன் பண்ணல, அரசு அதிகாரிகளையும் போலீஸ் அதிகாரிகளையும் ரவுடிங்களை வச்சு கல்லால் அடிச்சிருக்காரு, பெட்ரோல் ஊற்றிருக்காரு, குப்பைங்களை கொளுத்தி போட்டிருக்காரு. அப்போ அவர் ரவுடி தானே? நான் பெயிலபிள் கேஸ்ல வெளியே இருக்காரு. திமுக பஞ்சாயத்து தலைவர் தான். அப்புறம் ரவுடியானு ஒரு கேள்வி யாரு கேட்குறீங்க? திமுக பஞ்சாயத்துல யார் சார்? எல்லாம் ரவுடியா தானே இருக்கானுங்க. எங்கேயாவது ஒரு ஆள் ஜெனுவனாரு சொல்லுங்க. நம்ம போய் நியாயமா ஒரு பஞ்சாயத்து வரி கேட்டோம்னா பணம் கொடு, இல்லைன்னா வெளியே போ. மிரட்டுறோம் வந்து பஞ்சாயத்து தலைவராக இருக்க முடியாது, ரவுடியா தானே இருக்க முடியும். மிரட்டல் வேலை திமுகவில் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. பப்ளிக்ல எவ்வளோ இடத்துல பார்க்குறீங்க. இன்னைக்கு ஒரு சமூக ஆர்வலர், இது வரைக்கும் இந்த ஆட்சியில் சமூக ஆர்வலர் எத்தனை பேர் வெட்டுப்பட்டு செத்துருக்கான் சொல்லுங்க? பப்ளிக்ல பார்க்குறோம். கேட்டவங்கலாம் போட்டு தள்ளிட்டாங்க, எல்லாரையும் காலி பண்ணிட்டாங்க, கைமா பண்ணிட்டாங்க. இவங்க பாஷையில் சொல்லணும்னா கைமா பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்ததா கைமா பண்ணுறதுக்கு என்ன ட்ரை பண்ணின்னு இருக்காங்க. இல்லைன்னா இவங்க எனக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். இப்போ எனக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம் கூட என்னுடைய புகாரை நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? இப்போ இந்த போலீஸ் வந்து சேலையூர் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் எல்லாம் நிலுவையில் இருக்குது. இப்போ இன்னொரு சந்தேகம் எனக்கு என்னன்னா, நான் கொடுத்த சிஎஸ்ஆர்லாம் எனக்கு தெரியாம இவங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஆர்டிஐல போட்டாதான் தெரியும். நான் கூப்பிட்டு விசாரிச்சுன்னு சொல்லி கூட பொய்யான இப்போ ஒரு பிரசிடென்ட்டுக்கும் ஒரு பிரைம் மினிஸ்டருக்கும் ஒரு ஹோம் செக்ரட்டரிக்குமே பொய்யான தகவல் அனுப்பி ஒரு கம்ப்ளைண்ட் க்ளோஸ் பண்றாங்கன்னா அப்ப எனக்கே தெரியாம இவங்க என் சிஎஸ்ஆர் க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நிச்சயம். இப்போ நான் இதுக்கப்புறம் ஆர்டிஐ போட்டு அதை கேட்கணும், இதெல்லாம் என்ன நிலுவையில் இருக்குதுன்னு கேட்கணும். இந்த லட்சத்தில் ஓடுது. இப்போ நீங்கள் கேட்டீங்க தெரியுங்களா, நீங்கள் என்ன அபாண்டமாக சொல்றீங்களான்னு? அப்படி கிடையாது. நான் இது வரைக்கும் குறைஞ்சது 18 ரிட்டு போட்டிருக்கேன். கோவில் லேண்ட்லேருந்து கவர்மெண்ட் லேண்டு வரைக்கும் மீட் எடுக்கிறதுக்கு 18 ரிட்டு போட்டிருக்கேன். எல்லாமே ஆர்டர் ஆகி 4 கண்டெம்ட் கேஸு, கண்டெம்ட்டில் 2 ஆர்டர் ஆகி 2 கண்டெம்ட்டில் லைவில் ஓடின்னு இருக்குது. புரியுதுங்களா? இப்போ சமீபத்தில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இதில் கூட சொன்னேன், திருநீர்மலையோட சொத்து 950 ஏக்கர் பட்டா போட்டு வித்துருக்கானுங்க. நீங்கள் சொல்கிறீங்களா ரவுடிங்களான்னு? அங்கே முக்கால்வாசி அங்கே இருக்கிற திமுக தலைவர் பேரில் தான் அந்த கோயில் சொத்தை பட்டா இருக்குது. திமுக கட்சியில் இருக்கிற ஆள் பேரில் தான். அதுக்கு உண்டான பட்டாலாம் கூட நான் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எந்த அளவுக்கு ரவுடிசம் பண்ணியிருக்கேன். இப்போ அவங்களுக்கு என்ன, நான் இப்போ அதை நான் மீட் எடுத்தேன்னா அந்த இடத்துல குறைஞ்சது 30,000 வீடுக்கு மேலே இருக்குது. இது அரசுக்கு நெருக்கடி வரும்.
ம். இது கோர்ட்டு உத்தரவு போட்டு எவிஷன் பண்ணோம்னா அரசுக்கு நெருக்கடி வரும். அப்ப அரசு என்ன நினைக்கலாம், இவனை கைமா பண்ணிட்டோம்னா அந்த கேஸ் க்ளோஸ் ஆயிடும்ல, அதுக்கப்புறம் எடுத்து நடத்துறதுக்கு ஆள் இல்லை, கேஸ் க்ளோஸ் ஆயிடும் அப்படின்னு. இது தர்மத்தின் வேலை, தர்மத்தின் வேலை. மேல இருக்க தர்மம் வந்து அந்த வேலை செய்யும். நான் இல்லைனாலும் இன்னொருத்தர் எடுத்து வேலை செய்வாங்க. யாரோ ஒருத்தர் அந்த பெருமாள் யாரோ ஒருத்தர் வச்சு அந்த வேலை செய்வார். அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனா நீங்க எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த இவ்வளோ விஷயம் இருக்கும்போது இவரை காலி பண்ணிட்டோம்னா நம்ம எல்லா கேஸும் க்ளோஸ் ஆயிடும். அதாவது அரசியல்வாதிகளுக்கும் பிரச்சனை இல்லை, அரசு அதிகாரிகளுக்கும் வேலை கிடையாது. அவன் விஷயத்துக்கு யாருக்கு வேணாலும் பட்டா போட்டு சம்பாதிச்சுன்னு அவங்க மட்டும் ஜாலியாக இருக்கலாம். ஒன்று, போலீஸ்காரங்களும் தொல்லை கிடையாது. என்ன மிஞ்சி போனால் போட்டு தள்ளிட்டாங்க, கூலிப்படை போட்டு தள்ளினாங்க, முன்விரோதங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க, பஞ்சாயத்து தலைவருக்கு அவருக்கு முன்விரோதம் இருந்தது, வீடு இடிச்ச முன்விரோதம் இருந்தது, அதனால பஞ்சாயத்து தலைவர் ரவுடிங்களை வச்சு போட்டுதான். ரவுடிங்களை வச்சு செக் பண்ணி இவங்களே கொடுப்பாங்களான்னு எனக்கு இப்போ சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா ஒரு அக்யூஸ்டை வெளியே சுத்த விட்டுருக்கீங்க. இந்த அக்யூஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா தாம்பரம் தொகுதி எம்எல்ஏ முந்தானத்து தேடப்படும் குற்றவாளி பஞ்சாயத்து தலைவர் அவர் வச்சுக்கின்னு ரோடு திறப்பு விழா பண்றாரு, பார்க்கு திறப்பு விழா பண்றாரு. இல்லை, அது வந்து அவர் அந்த போலீஸ்க்கு வந்து மெசேஜ் கொடுக்குறாரு, இவர் நம்ம கூட இருக்காரு, அவர் மேலே கையை வைக்காதீங்கிறது மாதிரியா? ஆமா, இப்போ எம்எல்ஏ கூட இருந்து போலீஸ் பாதுகாப்போட திறப்பு விழா நடக்குது, அரிசி பருப்பு கொடுக்குறாங்க, எல்லா வேலையும் பண்ணின்னு இருக்காங்க. அப்போ போலீஸ் தெரிஞ்சுதானே அவர் தேடப்படும் குற்றவாளி இல்லையா? போலீஸ் வந்து அக்யூஸ்டுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ கூட அவங்க எதுக்கு நான் எது கேட்டேன்னா, இப்போ கூட அவங்க என்ன தெரியுங்களா பண்றாங்க, ஒரு டெப்டி பிடிஓ லெட்டர் கொடுக்குறாரு, அந்த இடத்துல பெர்மிஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பஞ்சாயத்து தலைவர் லெட்டர் கொடுக்குறாரு. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அங்கே போய் நான் கலவரம் பண்ணுவேனா? அதுதான் போலீஸ் பாதுகாப்பு எது கொடுக்குறாங்க? கலவரம் பண்ணா என் பேரில் எஃப்ஐஆர் போட்டு உள்ள வைக்க முடியுமா? இப்போ சமீபத்தில் கூட நான் சோசியல் மீடியாலெல்லாம் பார்த்தேன், ஒன்றுமே இல்லை, ஏதோ ஒரு பணம் வாங்கின மேட்ரு, ஏதோ பணம் மோசடின்னு சொல்லிட்டு ஒரு சவுக்கு ஃபயர் சர்வீஸ் எல்லாம் வச்சு எடுத்து போய் அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் விசாரிச்சேன், ஏதோ தீவிரவாதி பழகுது, துப்பாக்கியெல்லாம் கத்தின்னு வந்துருப்பான் பழகுதுன்னு. கட்சியில் பார்த்தா ஏதோ பணம் மோசடியான். ரைட்டு, பணம் மோசடி கோர்ட்டு உத்தரவு போச்சு, அரெஸ்ட் பண்ண வேண்டிய வேலை தான், ரைட் இல்லைன்னு சொல்லலை. ஒரு பணம் மோசடிக்கு ஒரு ஃபயர் சர்வீஸ் வச்சுன்னு அவ்வளோ ஃபோர்ஸை போட்டு எடுத்தும்போது ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு அரசு அதிகாரிகளையும் போலீஸ் அதிகாரிகளையும் தாக்க முயற்சி பண்ணி நான் பெயிலபிளில் ஒரு திமுக பஞ்சாயத்து தலைவர் பெயில் வாங்காமல் ஊரை சுற்றின்னு வரான். அப்போ எந்த அளவுக்கு ஒரு அக்யூஸ்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அப்போ இவங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னா அப்போ இவங்க எனக்கு என்ன வேலை தைக்க பார்க்குறாங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல சந்தேகம் வருதா வரல, நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க, பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் என்னுடைய வீடியோலாம், நான் யோசனை பண்ண வீடியோலாம் பார்த்துட்டு நிறைய பேர் சத்தம் போட்டாங்க, அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நீங்க ஏன் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்கன்னு. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இவர் எல்லாத்தையும் நோண்டுறாரு, சாப்பிட்டதெல்லாம் கக்க வைக்கிறாரு நம்மளை. இவர் கக்க வச்சாருன்னா நமக்கு பிரச்சனை, கவர்மெண்ட் நடத்த முடியாது. நம்ம இதில் வந்து பட்டா போட்டு கொடுத்தவங்களாம் யார், தாசில்தார்லேருந்து ஆர்டிஓ வரும், பிடிஓ வரைக்கும் இருக்கான். இப்போ அவங்களுக்கு பயம் வருது, இது எல்லாத்தையும் எடுத்தாச்சுன்னா நம்மளாம் மாட்டுவோம். அப்போ இவங்க எல்லாருமே, அரசும் சரி, அரசு அதிகாரிகளையும் சரி, காவல்துறையும் சேர்ந்து என்ன கைமா பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களான்னு ஒரு சந்தேகம் எழுது. இல்லைன்னா ஒரு பிரசிடண்ட் கொடுத்த லெட்டரில் இந்த மாதிரி ஒருத்தர் ரிப்ளை கொடுப்பாங்களா யாராவது? ஒரு 10ஆம் கிளாஸ் படித்தவங்க கூட ரிப்ளை வந்து அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்போ நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் சிஎஸ்ஆர் கொடுக்க மாட்டேன்றார் இன்ஸ்பெக்டர். அப்போ எந்த அளவுக்கு ஒரு வழக்கு கம்ப்ளைண்ட்டை வாங்கிறதுக்கு ஒரு பதிவு ரிப்போர்ட் ஸ்லிப் கூட கொடுக்கக்கூடாதுன்னா அவங்க எந்த அளவுக்கு அதை தடுத்துன்னு வராங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த லட்சத்தில் தான் இன்னைக்கு தமிழ்நாடு திராவிட மாடலோட சட்டம் ஒழுங்கு இந்த லட்சத்தில் தான் இருக்கு. இந்த திருநீர்மலை சொல்றீங்க, அடுத்தது வந்து கலைஞர் கருணாநிதி சர்வதேச, ஆமா சார், இப்போ அந்த விஷயமும் எடுக்கிறதுனால உங்களுக்கு பயமா இருக்குது? பயம் இல்லை, இப்போ அவங்க அப்பாவுக்காக நினைவு மண்டபம் கட்டுறாரு, அதை நான் நிப்பாட்டிட்டேன்னா ஒன்று கட்சிக்கு கெட்ட பேரு, திராவிட மாடல் அரசுக்கு கெட்ட பேரு, மேல இருக்க அவங்க அப்பாவுக்கு வச்சுக்காரு, ஏன்டா நினைவு மண்டபம் பாதியில் நின்று போச்சுன்னு. சார், அந்த கலெக்டர் உத்தரவு இது வந்து கோயில் நலன்தான் அப்படின்னு இருந்தாங்கன்னு போன தடவை கூட நம்ம பேசினோம். இப்போ அந்த கலெக்டருடைய நிலைப்பாடு இருக்கு, அவங்க இன்னும் இருக்காங்களா அந்த இடத்துல? கலெக்டர் தூக்கிட்டாங்க, அதை அன்னைக்கே தூக்கிட்டாங்க கலெக்டர்.
கலெக்டர் உடனே நம்ம பேசின உடனே ஆமா கலெக்டர் தூக்கி இப்ப காஞ்சிபுரத்துல போட்டாங்க. ஆனா இருந்தாலும் கலெக்டர் காஞ்சிபுரத்துல இருந்தாலும் அவங்க திருப்பி அதுல வரணும். ஏன்னு கேட்டீங்கன்னா நடுவரப்பட்ட கோயில் இடம்லாம் சொன்ன தெரியுங்களா, அது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வருது. ஓகே. இப்ப திருநீர்மலை கேஸ்ல நடுவரம்பேட்டில இருந்து அந்த கோயில் சொத்தெல்லாம் அதையும் சேர்த்து வச்சிருக்கோம் நம்ம. அப்ப நடுவரப்பேட்டை குன்றத்தூர் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வருது. இப்ப நீங்க நடுவரப்பட்டு குன்றத்தூருங்கிறதுனால ஏன்னா அது நேயர்களுக்கு தெரியாதுங்கிறதுனால இந்த விஷயத்த சொல்லுங்க. நீங்க வந்து அவதூறு பரப்புனீங்கன்னா உங்க மேல ஒரு நோட்டீஸ் வேற அந்த சம்பந்தப்பட்ட ஆக்கிரமிப்பாளர் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சதுக்கு ஏதாவது செய்தி நமக்கு அது சொன்னீங்க? யாரும் இல்ல, இந்த பஞ்சாயத்து தலைவர் அவங்க அண்ணா இருக்காரு தெரியுங்களா, அவரு வந்து போன வாரத்துல சிஎம் செல்லுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி ஒரு நோட்டீஸ பேஸ்புக்ல போட்டிருக்காரு. பட் ஆனா அவர் கையெழுத்து போடல அந்த நோட்டீஸ்ல. அதுவும் என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலியமா எப்ப அந்த மாதிரி உன்னை பத்தி போட்டிருக்காருன்னு எடுத்தேன். நான் அப்படி இருந்தாலும் போலீஸுக்கு வந்து ட்விட்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி ஒருத்தர் அவதூறா போட்டிருக்காரு. ஏன்னா அவர் அந்த கம்ப்ளைண்ட்ல கையெழுத்து போட்டிருந்தாருன்னா அவர் மேல நான் வந்து போலீஸ் புகாரோ இல்ல கோர்ட்ல அவர் மேல மாநகராட்சி கேஸோ என்னால போட முடியும். கையெழுத்து இல்லாத மொட்டை படுத்தாச்சுக்கு நம்ம பண்ண முடியாது இல்லைங்களா. அவர் அதுல என்ன சொல்றாருன்னா, வீடெல்லாம் இடிக்கிறதுல கண்டிஷன்ல நான் 5 லட்ச ரூபா லஞ்சம் காட்டினான், அது கொடுக்கலன்றதுனால கேஸ் போட்டு அவங்க வீடு வச்சிருந்தேன் சொல்றதுதான் சொன்னாரு. ஒரு கோடி 1.5 கோடி சொல்லலாமா? இன்னைக்கு அதோட மதிப்பு, அந்த சொத்தோட மதிப்பு இன்னைக்கு 100 கோடி ரூபாய் சார். அதுக்கு போய் நான் 5 லட்ச ரூபாய் கேட்டேன்னு சொல்றாரு. அந்த மாதிரிலாம் சம்பாதிக்கணும். இன்னைக்கு நான் பல கோடிக்கு அதிபதி. கவர்மெண்ட்டுக்கும் இவங்களுக்கும் என்ன பிரச்சனைனா, இவன் எதுக்கு ஆசைப்பட மாட்டேன்றான், நம்மளையும் இவனும் சாப்பிட மாட்டான், நம்மளையும் சாப்பிட விட மாட்டேன்றான். இதான் அவங்களுக்கு பிரச்சனை. ஏன் கடவுள் புண்ணியத்தில் இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து ஜியோ பாஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு தாசில்தாருக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா சம்பளம் சார். இதுக்கு மேலே என்ன சார் கிடைக்கும் சொல்லுங்க? நீங்கள் படிச்சுட்டு 3 டிகிரி வாங்கினவங்கலாம் இன்னைக்கு 30,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு டிங்கி அடிச்சுன்னு இருக்கானுங்க வருமானம் இல்லாமல். இன்னைக்கு தமிழ்நாடு நிலைமை உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு கடவுள் புண்ணியத்தில் உங்களுக்கு எல்லாம் வந்திருக்குது. ஏன் இப்படி பண்ணுறீங்க? அப்படி என்ன அந்த பணத்தை போகும்போது என்ன இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. எனக்கு வந்து பென்ஷன் காசை தூக்கி இன்னைக்கு கோர்ட்டு கேஸ் போட்டு நான் வாதாடின்னு இருக்கேன். ஒரு சுதந்திரமா நான் ரிட்டையர்மெண்ட் ஆன காலத்துல 4 கோயில் குளம் சுத்தின்னு டூர் சுத்தின்னு ஜாலியா இருக்கலாம். ஆனா எங்களை வந்து எங்க அப்பா அம்மா இப்படிதான் வளர்த்தாங்க, நாட்டுக்கு சேவை பண்ணுன்னு சொன்னாங்க. நாட்டுக்கு சேவை பண்றதுக்கு மிலிட்டரியில் போனோம். அங்க பார்டர் மண்ணை காப்பாற்றணும். இங்க வந்து பார்த்தா முழு மண்ணையும் தின்னுக்கானுங்க இந்த திராவிட மாடல் அரசுல. முக்கால்வாசி இன்னைக்கு அந்த லேண்ட் எடுத்து தின்ன ஃபுல்லா திமுக காரனுங்க தான். கோயில் சொத்துல இருந்து புறம்போக்கு இடத்துல இருந்து. சரி ரைட்டு, நான் என்ன சொல்றேன், அப்ப அவங்களுக்கு 3.5 ஏக்கர் பூர்வீக சொத்து இருக்குது. அது கூட அது ஏதோ கோல்மால் பண்ணி வாங்கன்றதான் கேள்வி. ஆனா நமக்கு ஆதாரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் அரசு சொத்து மேல ஆசைப்படுற? இதுல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவர் இல்லைங்களா, அங்க இருக்கிற பஞ்சாயத்து போர்டு குளம்புறம்போக்குல இருக்குது. அது வந்து சர்வே நம்பர் 228. அது கோர்ட்ல கேஸ் போட்டு இப்போ கண்டெம்ட்ல இருக்குது, எவிஷன் பண்ண சொல்லி. இப்போ இந்த இடம்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். பஞ்சாயத்து போர்டு வியூ ஆஃபீஸ் எல்லாம் அங்கே போகலாம்ல. ஆனால் இந்த அரசாங்கம் அதை பண்ணாது. ஏன்னா அப்படியே வச்சுட்டு திருப்பி அவனே ஆட்டையை போட்டுக்கிட்டு, ஏன்னா இப்போ அவன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறான்றான். சரி சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டாருப்பா, அப்படியே அவர் ஜெயிச்சு வந்தானே எடுத்துன்னு இப்படி தான் 2 வருஷம் இப்படி தான் ஓட்டுனுக்காங்க. அவர் வந்து போய் ஸ்டே வாங்குறதுக்கு இவங்க கோர்ட்டில் என்ன சொல்லுவாங்க, சார் 1 வாரம் டைம், ஜிபி கேப்பார் 1 வாரம் டைம் கொடுங்க. 1 வாரம் டைம் அது கிடையாது. இவர் 1 வாரம் கேட்டவுடனே லிஸ்ட்டாக விடாமல் 1 மாதம் பண்ணுவாங்க. இதுக்குள்ளே ஒரு போய் ஸ்டே வாங்குவார். இந்த வீட்டை இடிக்கிறதுக்கு 14 ஸ்டே உடைச்சிருக்கேன் சார், 1 2 இல்லை, 14 ஸ்டே உடைச்சி கண்டெம்ட்ல வெயிட் பண்ணதுனால தான் இன்னைக்கு இடிச்சாங்க, இல்லைன்னா இடிச்சிருக்க மாட்டாங்க. அதுலயும் அந்த இதுல வந்து இன்னும் பாத்தீங்கன்னா இந்த அனாதினை அடிக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா மினிஸ்டரோட அக்கா. அவங்க என்ன பண்ணுவாங்க, கோர்ட் உத்தரவு பார்ப்பாங்களா, அரசியல்வாதி மிரட்டத்தை பார்ப்பானா? ஏன்னா மினிஸ்டர். ஆனா ரொம்ப கேவலமா போயினுக்கு சார். இப்ப நான் அந்த திருநீர்மலை மேட்ரு நம்ம எடுத்திருக்கோம், கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். இது அங்கே இருக்கிறவங்க இதுக்கு மேலே வந்து உங்கள் இடத்தெல்லாம் நான் சிடிவி மூலிமா சொல்கிறது இன்றைக்கும் சொல்கிறேன், யார் வேணும்னாலும் என்னை டைரெக்டாக தொடர்பு கொண்டு அவங்க இடம் கோயில் இடமான்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நான் உதவி பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். என்னுடைய இது வேணும்னாலும், என்னுடைய ஃபோன் நம்பர் வேணும்னாலும் நீங்கள் சிடிவி மூலிமா கேட்டு வாங்கிக்கலாம். அது கோயில் இடமா அவங்க சர்வே நம்பர்ன்றதை நான் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். எந்த இடத்துக்கிட்ட சொல்கிறீங்க? எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் சார்? அந்த வில்லேஜில் மொத்தம் 1421 ஏக்கர் சார். அதில் பார்த்தீங்கன்னா பட்டா இடம் 350 ஏக்கர் தான். மீதி பார்த்தீங்கன்னா 1080 ஏக்கர் கோயில் பேரில் இருக்குது. அதில் ஓடை கிடன்னு பார்த்தீங்கன்னா கூட ஒரு 30 ஏக்கர் போனால் கூட 1050 ஏக்கர் திருநீர்மலை பெருமாளுடைய சொத்து. இன்னைக்கு குவாரியில் கொள்ளை அடிச்சுன்னு காணுங்க பாருங்க, அது கோயில் சொத்து. ஆனால் கொள்ளை அடிச்சு தின்றது கவர்மெண்ட்டுங்க, கவர்மெண்ட்டும் அரசியல்வாதியும். இது தவறான விஷயம். அது கோயிலுக்கு போகணும், அந்த நிதி பண்ணலை. இதை வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒரு இஓ, ஒரு ஜாயின்ட் கமிஷனர், ஒரு டெப்டி கமிஷனர், ஒரு கமிஷனர், இவங்க எல்லாருமே என்ன தெரியுங்களா, கம்ப்ளைண்ட் போட்டாச்சா,
இந்த ஜேசி அது என்னன்னு பார், ஜேசி 1 ஈஓ என்னன்னு பார். என்னன்னு பாருன்னு சொல்றதுக்கு எதுக்கு 2 லட்ச ரூபா உங்களுக்கு சம்பளம்? இப்போ லாஸ்ட் டைம் கூட 2 வாட்டி சென்னை ஹைகோர்ட்டு நீதி அரசர்கள் திட்ட கண்ணாமனான்னு திட்டிருக்காங்க. வெக்கமா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. நீங்க வாங்குற சம்பளத்துக்கு மனசாட்சியோட வேலை செய்யறீங்களா? ஏன் கோயிலுக்கு துரோகம் பண்றீங்க? நீதி அரசர்கள் துரோகம் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்க எந்த அளவுக்கு இவங்க பண்ணியிருந்தா அவங்களுக்கு அந்த கோவம் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்ப எவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கான்னு பாரு. இது ஒண்ணும் கிடையாது, 950 ஏக்கர் சார். இன்னைக்கு அது இன்னைக்கு கைட்லைன் வேல்யூல அது ஒரு மதிப்பு 10,000 கோடி. கைட்லைன் வேல்யூ இல்ல, மார்க்கெட் வேல்யூ போட்டீங்கன்னா 30,000 கோடி. இதெல்லாம் வித்து தின்ற வரைக்கும் ஈவோக்கு எதுக்கு சார் சம்பளம்? ஜாயின்ட் கமிஷனர் எதுக்கு சார் சம்பளம்? கமிஷனர் எதுக்கு சம்பளம்? கோயில் வரி பணத்துல உண்டியல் பணத்துல டாக்ஸ்ன்னு எடுக்கிறீங்க. வருஷத்துல பாத்தீங்கன்னா 150 200 கோடி 150 200 கோடி கிட்ட எடுக்கிறாங்க டாக்ஸ்ன்னு. ஏன்னு கேட்டீங்கன்னா HRH மெயின்டெனன்ஸ் அவங்க சம்பளம் எல்லாம் கொடுக்குறாங்களா, ஏசி கார்ல போறதுக்கு வரதுக்கெல்லாம். எதுக்கு கும்ப சேர்ந்து வித்து தின்று போறதுக்கு அவங்களுக்கு சம்பளம்? சரி, தெரியாது, எனக்கு முன்னாடி இருந்தது தப்பு நடந்தது, ரைட்டு, நான் எடுத்து சுத்துல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க? இப்போ படவேட்டம்மன் கோயில்ல 3 மாசத்துக்குள்ள வரி போடுறாங்க சார். இன்னைய வரைக்கும் வரி போடல சார் அந்த கஸ்பாபுரத்தம் படவேட்டம்மன் கோயிலுக்கு. கோர்ட் உத்தரவு போட்டோம், ஜாயின்ட் கமிஷனர் ஈஓவும் எந்த வேலையும் செய்யல. அப்ப 3 மாசம் சம்பளம் வாங்காமல உட்காந்துருக்காங்க சார். மனசாட்சின்னு கிடையாது. அந்த தெய்வம் தான் உங்களை மன்னிக்குமா? சரி, நான் அந்த தெய்வத்து வேலையை செய்யாம நீங்க சம்பளம் வாங்கிட்டு போறீங்க, அந்த சம்பளத்தை வாங்கிட்டு போய் உங்க குடும்பம் விளங்குமா? திங்க் பண்ணி பாருங்க. ஒரு ஒரு உழைப்பு உங்களுக்கு ஒரு முதலாளி சம்பளம் தர்றாரு, அந்த முதலாளிக்கு விசுவாசமா வேலை செய்யாம நீங்க நஷ்டப்படுத்தினீங்கன்னா அந்த சம்பளத்தை வாங்கிட்டு போனீங்கன்னா அது உங்க குடும்பம் வழங்குமா சொல்லுங்க? அப்ப இவங்கெல்லாம் என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல சார். கொஞ்சம் அதாவது ஒரு மனுஷன் ஒரு டைம் இல்லாலும் 2வது டைம் திருந்தணும். நான் திருந்தவே மாட்டேன்னா அப்புறம் எதுக்கு சார் அந்த அறநிலையத்துறை? கழிச்சிட்டு போங்க, அங்கங்க ஒரு அறக்காவலர் போட்டு நடத்திட்டு போட்டுமே. எதுக்கு அது அறநிலையத்துறை? அதுக்கு ஒரு ஜேசி, அதுக்கு ஒரு காரு, அதுக்கு ஒரு டிரைவரு. இது எல்லாம் நம்ம மக்கள் வரி பணத்துல இருந்து தான். இது உண்டியல் வரி பணத்தை எடுத்துன்னு போய் அன்னைக்கு சொல்றாரு முதலமைச்சர், ஏதோ ஒரு சர்ச்சுக்கு 2 கோடி ரூபாய் மானியம் பொருணமிக்கிறாராம். ஆனா சர்ச்சில இருந்து ஒரு வெண்டகம் வர்றதில்லை கவர்மெண்ட்டுக்கு. ஆனா இங்க இந்து கோயில் வருமானத்தை எடுத்துன்னு போய் சர்ச்சையை பொருணமிக்கிறாராம். கேவலமா இல்லது? இந்துக்கள் என்னைக்குதான் திருந்துவாங்கன்னு தெரியல. இன்னமும் நான் நடுநிலை. இப்ப முருக பக்தர்கள் போனாங்க, முஸ்லீம்கள் வந்து சர்பத்து குத்தாங்க, இது ரோஸ் மில்க் கொடுத்தாங்க அப்படின்றானுங்க. அதே முஸ்லீம் இன்னொரு இடத்துல மசூதி இருக்குது, சாமி ஊர்வலம் வரக்கூடாதுன்றான். அப்புறம் என்ன மனிதனை வாழுது வெண்டக்கான்றான். இந்துக்கள் திருந்தணும் சார். அவன் வந்து முஸ்லீம்ஸ் வந்து டபுள் கேம் ஆடின்னு இருக்காங்க இன்னைய வரைக்கும். நம்ம மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க. பிரச்சனைகள் அதிகமாக வர்ற நேரத்தில் நம்ம அண்ணன் தம்பி மாமா மச்சான்றான். பிரச்சனைகள் அங்கே யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். இதுதான் இந்த பகுதியில் நடந்து. அது இந்துக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ரொம்ப கேவலமா போயினுக்கு சார் கவர்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி. நம்ம வந்து ஒரு கந்த சஷ்டி கோயில்ல பாடுறதுக்கு தப்புன்றான். யாரு? ஈவோக்கு என்ன ரைட்ஸு? HRH வேலை என்ன சார்? கோர்ட் என்ன சொல்லிக்குது? யூ ஆர் ஏ செக்யூரிட்டி, ஆக்சுவல் வாட்ச்மேன். அந்த கோயிலை பாதுகாக்கிற வேலை உங்களுக்கு. செக்யூரிட்டினா அது வாட்ச்மேன் தான், பாதுகாக்கிற வேலை உங்களுக்கு. அந்த சொத்துக்களை யாரும் கொள்ளடிக்காம இருக்கணும், உண்டியல் பணத்தை கொள்ளடிக்காம இருக்கணும். இப்ப சமீபத்தில் ஒரு உண்டியல் பணத்தை ஒரு ஈவோ எடுத்தாருன்னு சொல்லி நியூஸ்ல எல்லாம் வந்தது. வேலி பயிர் மேஞ்ச கதையாக்குது. இவங்களை நம்பி பாதுகாப்புன்னு கொடுத்தனா நாளைக்கு கோயிலை வித்து திண்டு போடுவானுங்க. இப்ப நான் சொல்ல வந்த கதையை, இப்ப என்னுடைய பாதுகாப்பு கேள்விக்குறின்னு கேட்டீங்க இல்லையா? இதுதான். இப்போ 10,000 கோடி சொத்து நான் கேஸை போட்டு கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்காங்க. யாருக்கு பாதிப்பு? அரசுக்கு பாதிப்பு, திமுக அரசியல்வாதிகளுக்கு பாதிப்பு. அப்ப என்ன கைமா பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். இப்ப டைரக்டா கைமா பண்ண முடியாது, போலீஸ் வச்சு கைமா. நிறைய இடத்துல நீங்க பாத்திருக்கீங்க, போலீஸ் வச்சு கைமா பண்றாங்க. அதிகபட்சம் எதுவும் இல்லைன்னா ஏதாவது கேஸை போட்டு தூக்கி உள்ள வச்சு அடிச்சு கொண்டு வாங்க, லாக்அப் டெத் முடிஞ்சு போச்சு. தைரியமாலாம் செய்வாங்களான்னு தெரியல, நடக்குதே சார். சார் இன்னைக்கு தூத்துக்குடியில 2 அப்பா புள்ளைய கொண்டாங்க, இன்னி வரைக்கும் தீர்ப்பு வந்தது. நடவடிக்கை எடுத்தாங்களா யார் மேலேயாவது? ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அப்படிதான் சட்டம் ஒழுங்கு போயின்னுக்குது. செய்வாங்களான்னு இல்லை, இருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும். ஆனால் இன்னைக்கு இந்த திராவிட மாடல் அரசுல
அவங்க சப்போர்ட் உள்ள ஆளு தான் அதிகார பவர்ல உட்கார வச்சிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த இவரு ஏசி சொன்னேன் தெரியுங்களா, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் கிறிஸ்டின் ஜெயசீல், இவர் தாம்பரம் மாவட்டத்துல தாம்பரம் தொகுதியில மட்டும் 10 வருஷத்துக்கு மேல வேலை செய்யறாரு. ஒரு எலெக்ஷன் ரூல்ஸ் என்ன சொல்லுது, ஒரு மாவட்டத்துல 3 வருஷத்துக்கு மேல இருந்தா அந்த மாவட்டத்துல அவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. அப்ப இவர் எப்படி இந்த 10 வருஷமா இங்க இருக்காரு? இன்னைக்கு தாம்பரம் தாலுகா ஆஃபீஸ்ல எடுத்துக்காங்க, 10 வருஷத்துக்கு மேல இருக்கிற தாசில்தார்லாம் இருக்காங்க. தாசில்தார்ல டிடி இந்த மாதிரி, அதாவது அவங்களுக்கு இந்த திராவிட மாடல் அரசுக்கு சப்போர்ட் பண்றவங்க, டூப்ளிகேட் டாக்குமெண்ட் போடுறவங்க, ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்ட் போய் ரீச் பண்ணா அதுக்கு ஒரு என்ஓசி கொடுக்குறவங்க, ஏன் அதெல்லாம் ஒரு வெக்கக்கேடு. இப்போ அந்த நம்ம பஞ்சாயத்து தலைவர் வீடு அடிச்சோம் பாருங்க, அந்த பஞ்சாயத்து தலைவர் வீடு அரசு சொத்துன்னு சொல்லிட்டு நான் ரீச் ஆஃபீஸில் தடை மனு போட்டிருக்கேன். ரிஜிஸ்டர் கேட்குறாரு, அவர் அடமானம் வைக்க போறாரு 3 கோடி ரூபாய்க்கு. ரிஜிஸ்டர் கேட்குறாரு, இந்த மாதிரி தடை மனு இருக்குது, இது இது எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு தாசில்தாருக்கு லெட்டர் வைக்கிறார். அங்க இருக்கிற ஒரு டிடி தாசில்தாரன் சேர்ந்தீங்கன்னா சந்தானம் கொடுத்த தடை மனு தவறு, இது அவருடைய பூர்வீக சொத்து, அனுபவத்தில் வச்சிருந்தார், இதை நீங்க பதிவு பண்ணலாம் அப்படின்னு யார் சொல்ல கொடுக்குறது? செக்ஷன் கையெழுத்து போடுது, தாசில்தார் கையெழுத்து போட்டு குத்து அவன் லோன் வாங்கி போயிட்டான். இதை நான் ஆர்டிஐல கேட்குறேன், இது எப்படி குத்திக்கணும்? அதுக்கு ஒரு தாசில்தார் பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இது உங்க ஆபீஸ்ல இருந்து கொடுத்துதான்னு கேட்குறேன். அவர் ஆமான்னு சொல்லலை. இது இந்த செக்ஷன்ல தான் கொடுக்கணும், ஆனா இந்த செக்ஷன்ல இருந்து கொடுத்துருக்காங்க. தடை மனுவுக்கு என்ஓசி கொடுக்கறது வந்து ஏ செக்ஷன் தான், ஆனா ஏ செக்ஷன் கொடுக்கல, பி செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதனால இது செல்லாது. ஏ செக்ஷன் கொடுக்கட்டும், பி செக்ஷன் கொடுக்கணும். கையெழுத்து போட்டது யாருது? தாசில்தார் தானே. அப்ப ஏன்பா இந்த செக்ஷன் வந்து இந்த செக்ஷன்காரங்க ஏன்பா மாட்டி இந்த செக்ஷன்ல இருந்து எனக்கு வருது என்ஓசின்னு கேட்க கூடாது அவரு? அப்ப எந்த பேப்பர் கொடுத்தாலும் அவர் கையெழுத்து போட்டுருவாரு மொத்த பேப்பர்ல. சரி, தாசில்தார் ரிசைன் லெட்டர் வைக்கிறோம், அதுல கையெழுத்து போட்டு கொடுத்துருவாரு அவரு. சொல்லுங்க, இது பொதுமக்கள் கேள்வி கேட்கிறேன். கவர்மெண்ட் அதிகாரி இதெல்லாம் பார்க்கணும், ஒரு மாவட்ட நிர்வாகம் பார்க்கணும், தமிழ்நாடு அரசு சீஃப் செக்ரட்டரியில இருந்து ரெவன்யூ செக்ரட்டரி வரைக்கும் பார்க்கணும். அது இவங்க பண்ற தப்புக்கெல்லாம் இன்னைக்கு ரெவன்யூ செக்ரட்டரி போய் கோர்ட்ல ஏறி தலை குனிஞ்சு நின்று மன்னிப்பு கேட்கறாங்க. ஒரு மாவட்ட ஆட்சியரும் ஒரு சிஎம்டி மெம்பர் செக்ரட்டரி போய் மன்னிப்பு கேட்கறாங்க. என்ன சார் இது அரசு? இது சரி, அவங்க தான் படிச்சவங்க, அவங்களா கொஞ்சம் சிந்திக்க கூடாதா? இன்னும் மிஞ்சி போனவங்க அவங்களை என்ன பண்ணுவாங்க? டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அவ்வளவுதானே. எங்க போனாலும் உங்களுக்கு சம்பளம் கிடைக்க போகுது. ஏன் கலெக்டரா இருந்து தான் சம்பளம் வாங்கணும்னு அவசியமா? இல்ல கலெக்டரா இருந்து தான் நீங்க சமூக இப்ப நான் கூட தான் நாட்டுல இருக்கும்போது நாட்டுக்காக உழைச்சேன், இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன், இன்னைக்கு என் பென்ஷன் காசு வச்சு இன்னைக்கு நாட்டுக்கு தான் உழைக்கிறேன். நீ நீ மக்கள் பணி செய்யணும், எங்கிருந்து வேணாலும் மக்கள் பணி செய்யலாம். நான் கலெக்டரா இருந்தாலும் என்னால மக்கள் பணி செய்ய முடியுங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்ல டைரக்டரா போட்டீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டை வளர்த்து விடுங்க. இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்டோட எல்காட்டு கீழே போச்சு. திராவிட மாடல் அரசு சொத்தமா காலி பண்ணிட்டானுங்க. ஜெயலலிதா வந்த உடனே என்ன பண்ணாங்க, சரி அதுல இருக்க எம்ப்ளாய் எல்லாம் வீணாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கொஞ்சம் படிச்சவங்க படிச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்க, இது அந்த டிபார்ட்மெண்ட் அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எங்க சொத்து இருக்குதுன்னு பார்த்தாங்க. அந்த சொத்தை ஃபுல்லா ஐடி கம்பெனி கட்டி வாடகை விட்டு அதை மேனேஜ்மெண்ட் பண்ணி இன்னைக்கு அந்த டிபார்ட்மெண்ட் எல்காட்ன்ற ஒரு நிறுவனம் இன்னைக்கு இருக்குது. இது நிறைய பேர் மறந்துட்டு இருப்பாங்க, ஏன்னா அந்த நிறுவனத்தில் நான் வேலை செஞ்சேன், அதனால எனக்கு தெரியாது. எதுக்கு சொல்லணும்னா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ஐபிஎஸ் ஆஃபீஸரோ எங்கே போனாலும் நீங்கள் அந்த வேலையை செய்யலாம். ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் எஸ்பியாக இருக்காரு, இல்லை கமிஷனாக இருக்காரு, ஆளுங்கட்சி சொல்கிறது கேட்கல, என்ன அடுத்து மிஞ்சி என்ன எங்கே போடுவீங்க? ரெக்கார்ட் செக்ஷனில் இருந்து போடுவாங்க. அவங்கள ரெக்கார்ட் செக்ஷன் இன்சார்ஜ் கமிஷனராக பார்த்துக்கோ அப்படின்வாங்க. ரெக்கார்ட் செக்ஷனில் போய் உட்காந்து ரெக்கார்டு நோண்டுங்க, என் பழைய ரெக்கார்ட்லாம் வேலை இதெல்லாம் ஏன் பெண்டிங்கில் இருக்குதுன்னு கேளுங்க. அப்ப அங்கிருந்து தூக்கி ஒண்ணு வேற ஒரு இடத்துக்கு போடுவான்ல. நீ எங்க போனாலும் வேலை செஞ்சாலும் உன்னை வேலை செய்ய விட மாட்டான். நீ எங்க போய் ஒரு மாசம் வேலை செஞ்சா அந்த இடத்துல வேலை செய். இப்ப இன்ஸ்பெக்டர் வேலை செய்யலன்னு அன்னைக்கு சிடிவில போட்டான், போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும், அவர் வேலை செஞ்சாரு, தூக்கி போட்டாங்க. சரி, அங்கேயும் போய் வேலை செய்ய எத்தனை இடத்துல மாற்றுவீங்க? நீங்க வேலை செய்யலனா தான் உங்களை டிஸ்மிஸ் பண்ண முடியும், நீதிமன்றமோ இல்லை உங்க மேலதிகாரியா. நீங்க வேலை செஞ்சீங்கன்னா உங்களை என்ன பண்ண முடியும்? டிரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடியும். ஸோ பல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க, உங்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். தொடர்ந்து நீங்கள் இந்த தர்ம பணியை இந்த சேவையை தொடர வேண்டும் அப்படிங்கிறது ஸ்ரீடிவி நேயர்களுக்கும் ஒரு விருப்பமாக இருக்கும். இந்து சமுதாயமும் அதைத்தான் விரும்பும் அப்படிங்கிற
ஒரு எண்ணத்தில் இன்றைய நிகழ்ச்சியத்தோடு நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். வணக்கம்.